நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வென்றிருக்கிறது. குறைவான தொகுதிகளை பெற்றதால் திமுக ஆட்சியை இழக்கிறது. இந்த நிலையில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முழு விவரம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதன் மூலம் தமிழகத்தில் தற்போது எந்த முதலமைச்சரும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஏற்கனவே செய்யக்கூடிய ஒரு நடைமுறை. அப்போதுதான் அடுத்தவர் ஒருவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு வழிவகை ஏற்படும். அந்த வகையில் தற்போது முதலமைச்சர் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கிறார். அதன் மூலம் குறிப்பாக அவருக்கு அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு, போர்சல் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு உள்ளிட்ட பாதுகாப்பு விஷயங்களும் விலக்கிக் கொள்ளப்படும் என்று தெரிகிறது. 5 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தற்போது அவர் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்போது சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக வைகோ சற்று முன்பாக முதலமைச்சரை சந்தித்தார். அதனைத் தொடர்ச்சியாக பல தலைவர்களும் சந்தித்து வருகிறார்கள். முதலமைச்சருடைய ராஜினாமா கடிதத்தை கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதன் மூலம் தமிழகத்தில் எந்த முதலமைச்சரும் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக புதிதாக அரசு பொறுப்பேற்பதற்கு வழிவகை ஏற்படும். அதிகமாக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தை அவர் முறைப்படி ஆட்சி அமைக்க உரிமை கொடுப்பார் என்று தெரிகிறது. இதன் மூலம் திமுக ஆட்சி நிறைவு பெற்றிருக்கிறது. 2.0 லோடிங் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அது அவர்களால் பயணிக்க முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்வதாகவும் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் நேற்றைக்கு ஸ்டாலின் அறிவித்திருந்தார். திமுக தலைவராக தன்னுடைய பணி தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அடுத்த கட்டமாக திமுக எம்எல்ஏக்கள் 59 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சென்னைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தலைவராக, சட்டமன்ற குழு தலைவராக ஒருவரை தேர்வு செய்வார்கள். ஐ. பெரியசாமி, நேரு உள்ளிட்டோரெல்லாம் மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களில் ஒருவர் சட்டமன்ற குழு தலைவராக ஆகுவார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல திமுகவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. அதே போல 59 எம்எல்ஏக்கள் இருப்பதால் பிரதான எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் என்றும், அதே போல திமுக முதலமைச்சர் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்திருப்பதால் அமைச்சர்கள் தங்களுடைய அரசு பங்களாவில் இருந்து காலி செய்ய இருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் இருந்தும் அமைச்சர்கள் தங்களது அறையை காலி செய்ய இருக்கிறார்கள். விக்னேஷ், தேர்தல் முடிவை தொடர்ந்து முதல்வர் பதவியை ஸ்டாலின் ராஜினாமா செய்திருக்கிறார். சற்று முன்பாக கூட அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்தடுத்த நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் ரமேஷ்? நிச்சயமாக திமுகவை பொறுத்தவரை கடந்த 2011 21 வரை அவர்கள் பெரிய அளவில் சோபிக்க முடியவில்லை. 2014 பெரிய எதிர்க்கட்சியாக இருந்தார்கள். 89 உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக இருந்தது. 2011 எதிர்க்கட்சியாக கூட ஆக முடியவில்லை. தேமுதிக எதிர்க்கட்சியாக இருந்தது. இது போன்ற பல ஏற்ற இறக்கங்களை கண்ட கட்சி தான் திமுக. நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரை பல்வேறு அடுத்த கட்ட வியூகங்களை வகுப்பார்கள். அடுத்து புது ரத்தம் பாய்ச்சுவார்கள். குறிப்பாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு வயது முதிர்வு இருக்கிறது. எனவே இது போன்ற விஷயங்களில் அடுத்த கட்ட என்னென்று சொன்னால், தற்போது மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்னவென்று சொன்னால், இளைஞர்கள் அதிக அளவில் அரசியலுக்கு வருவதை இளைஞர்கள் விரும்புகிறார்கள். திமுகவில் 70 வயதிற்கு அற்பாற்பட்டவர்கள், குறிப்பாக 80 வயதிற்கு அதிகமாக நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் எல்லாம் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. கட்சியை புது ரத்தம் பாய்ச்ச வேண்டிய சூழல் திமுக ஏற்பட்டிருக்கு. சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு சூழலும் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இளைஞர்களை அதிக அளவில் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களாகவும், அதே போல அதிக அளவில் கட்சியுடைய தலைமை மாநில பொறுப்புகளில் கொண்டு வருவதற்கும் திமுக திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இதற்கான அடுத்த கட்ட மாற்றங்கள் விரைவில் இருக்கும் என்றும், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள் 8 பேர் இருக்கிறார்கள். இதில் வயதானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி விரைவில் திமுக தலைமை வைக்கும். புது ரத்தம் பாய்ச்சப்படும் என்றும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். விக்னேஷ், ரமேஷ், முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின்.
தேர்தல் முடிவை ஒட்டி ஆளுநர் மாளிகைக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்தும் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் அறிவாலயம் வருகை. முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். தேர்தல் முடிவை ஒட்டி அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஆளுநர் மாளிகைக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலியாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்.